அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கு போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நாம் ஏதாவது தவறு செய்தால் அதற்கு உடனே தண்டனை தருவதில்லை. அதற்கு மாறாக நாம் பாவத்திற்கான மன்னிப்பை கேட்கிறோமா என்று அல்லாஹு தபாரக் வ தஆலா அதற்கும் சந்தர்ப்பம் தருகிறான். நாம் உடனே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடினால் அல்லாஹு தபாரக் வ தஆலா உடனே அந்த பாவத்தை மன்னித்து விடுகிறான். அது சிறிய பாவமாக இருந்தால் அது உடனே மன்னிக்கப்படும். இல்லை என்றால் நாம் தௌபாவுடைய தொழுகை தொழுத பிறகுதான் அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும். அல்லாஹ் நாடினால் அப்படி கேட்காமலேயே அல்லாஹு தபாரக் தஆலா நம்மை கண்டிப்பாக மன்னிப்பான் ஆவான். ஆனால் அவன் நாடினால் மட்டும்தான் முடியும். இப்படிப்பட்ட கருணையாளனுக்கே உலகத்தில் உள்ள அத்தனை புகழும் போய் சேரட்டும். நாம் நினைக்கிறோம் நம்முடைய தாய்தான் மிகப்பெரிய கருணை காட்டக்கூடியவளாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் அல்லாஹு தபாரக் வ தஆலா தான் மிகப்பெரிய கருணையாளன். எப்படிப்பட்ட கருணையாளன் என்றால் 70 தாய்கள் எந்த அளவிற்கு அவர்களுடைய பாசத்தை சேர்த்தால் எந்த அளவிற்கு இருக்குமோ 70 தாய்களுடைய பாசம் அதைவிட அதிகமான பாசத்தை காட்டக்கூடியவன் அல்லாஹு தபாரக் வ தஆலா தான் என்று கூறுகிறார்கள். அதைவிட அதிகமாக பாசத்தை காட்டக்கூடியவன் அவனாக மட்டும்தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட பாசத்தை காட்டக்கூடியவன், அப்படிப்பட்ட கருணையை காட்டக்கூடியவன், இப்படிப்பட்ட அல்லாஹ்விடமே தான் நம்முடைய பாவத்தினுடைய மன்னிப்பை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான். ஏனென்றால் அவன் மன்னிக்கவில்லையானால் வேறு யார் நமக்கு மன்னிப்பார்? அவன் மட்டும்தான் நமக்கு மன்னிப்பு தரக்கூடியவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ்விடம்தான் நம்முடைய பாவத்தினுடைய மன்னிப்பை கேட்க வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்டால் அல்லாஹு தபாரக் தஆலா அந்த பாவத்தை மன்னித்து அதிகமான அவனுடைய ரஹ்மத்தையும் பர்க்கத்தையும் நமக்கு கண்டிப்பாக தருவான். நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் நாம் உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று படிக்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ்வில் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் குறைந்தபட்சம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று படித்தாலே போதும். அதை நாம் அதிகமாக படித்தால் நமக்கு ஏதாவது கஷ்டம் என்று இருந்தால் அந்த கஷ்டத்தில் நம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று படித்தால் உடனே அல்லாஹு தபாரக் தஆலா அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுடைய அந்த பர்க்கத்தினால் உடனே நம்முடைய கஷ்டத்தை தூரமாக ஆக்குவான். இதை ஹஜ்ரத் மௌலானா பீர் ஜுல்ஃபிகார் சாஹிப் நக்ஷபந்தி தாமத் பர்காத்துஹும் அவர்கள் அவருடைய பயானில் கூறுகிறார். ஹஜ்ரத் மௌலானா பீர் ஜுல்ஃபிகார் சாஹிப் நக்ஷபந்தி தாமத் பர்காத்துஹும் அவர்கள் அவருடைய பயானில் கூறுகிறார்கள், நமக்கு ஏதாவது கஷ்டத்தை வந்தால் நாம் அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று படித்தால் அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுடைய பர்க்கத்தினால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய கஷ்டத்தையே தூரமாக ஆக்குவார். அதேபோல் நமக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதற்கும் நாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று படித்தால் அந்த தேவையும் அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு பூர்த்தி செய்து தருவார். அப்போது நமக்கு ஏதாவது வீட்டில் அதாவது யாருக்கு பிள்ளை
பிள்ளைகள் யாருக்கு பிள்ளையினுடைய அந்த பாக்கியம் இல்லையோ, யாருக்கு எந்த வீட்டில் பிள்ளைகள் பிறந்து மிக அதிகமாக வருடங்களாக ஆகிவிட்டதோ, யாருக்கு நம்முடைய வீட்டிலும் நமக்குன்னு சொல்லி ஒரு செல்வந்தை நமக்கு வேண்டும், நமக்கும் ஒரு பிள்ளை வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் இந்த அஸ்தக்ஃபிருல்லாவை அதிகமாக படிக்க வேண்டும். இந்த அஸ்தக்ஃபிருல்லாவை மிக அதிகமாக படிக்க வேண்டும். இப்படி அதிகமாக படிக்க படிக்க கண்டிப்பாக அல்லாஹு தபாரக் தஆலா அவர்களுக்கு அந்த குழந்தையுடைய பாக்கியத்தை தருவார் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் இது குர்ஆனுடைய ஆயத்திலும் இருக்கிறது என்று மௌலானா பீர் சுல்ஃபிகார் அஹ்மத் நக்ஷபந்தி தாமத் பர்காத்தும் அவர்களும் இந்த வாக்கியாவில் கூறுகிறார். இப்போது இப்படிப்பட்ட ஷைഖை கூறுகிறார் என்றால், இப்படிப்பட்ட அஸ்தக்ஃபிருல்லாவை நாம் அதிகமாக படிக்க வேண்டும். எல்லோருக்கும் பிள்ளைகள் என்றாலே எல்லோருக்கும் ஆசைதான். எத்தனையோ பெயர்கள், எத்தனையோ வீடுகளில் பிள்ளைகள் பிறந்து அவர்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், அழுகிறார்கள். அவர்களுடைய மனதில் எவ்வளவோ ஆசைகள் வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை இல்லாமல் போனால் அவர்களுக்கு எவ்வளோ மனம் வலிக்கிறது என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதேபோல் எத்தனையோ வீடுகளில் பிள்ளைகள் எத்தனையோ வருடங்களாக பிறக்காமல் இருக்கிறார்கள். இத்தனையோ வருடங்களாக பிள்ளை பிறக்காமல் இருக்கிறது. இப்போது அப்படிப்பட்ட வீட்டிலும் அந்த பெண்மணிகளுக்கு எவ்வளவு துக்கத்தை தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட பெண்மணிகளும் அதிகமாக இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று படியுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து படியுங்கள். கண்டிப்பாக அல்லாஹு தபாரக் தஆலா அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுடைய பர்க்கத்தினால் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவார். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவான். ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு படிக்க வேண்டும். டவுட்டோடு படித்தால் அது டவுட்டாகவே போய்விடும். டவுட்டோடு படித்தால் அது அவுட்டாக போய்விடும், அவ்வளோதான். அதை படித்து ஒரே ஒரு பிரயோஜனம் கூட இருக்காது. படித்தும் எந்த ஒரு பிரயோஜனம் கூட இருக்காது. அதனால் நாம் படித்து நமக்கு அதில் பலன் வேண்டும் என்றால் நாம் அதை நம்பிக்கையோடு படிக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் நாம் படித்தால் நமக்கு அதில் பலன் கிடைக்காது. இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு படியுங்கள். கண்டிப்பாக அல்லாஹு தபாரக் தஆலா நீங்கள் என்ன நியத்து வைத்து படிக்கிறீர்களோ கண்டிப்பாக அல்லாஹு தபாரக் தஆலா அந்த நியத்திற்கான அந்த அஸ்தக்ஃபிருல்லாவையும் கபூல் செய்வான். உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் அந்த பாக்கியத்தை தருவான். உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தால் அதை தூரமாக ஆக்குவான். உங்களுக்கு தேவைகள் இருந்தால் அதையும் பூர்த்தி செய்வான். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.